குழந்தை வரமா யாருக்கு? வாங்க பின்னால. பச்சை பிள்ளை எல்லாருக்கும் உன்னை கண்டா புல்ல அரிக்கும். சாமி, என் பிள்ளை முழுமையா வளர்ச்சி பெற்று விட்டானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துல இருக்க. இவனுக்கு ஒரு மாற்றமான வாழ்க்கை கிடைக்குமா, இப்படி குழந்தையாகவே இருப்பானா அப்படின்னு உன் உள்ளத்துல. நான் தானே நல்லா இருக்கேன், எதுக்கு எங்க அப்பனும் அவங்க இப்படி போட்டு குழம்புதாவ அப்படின்னு உன் உள்ளத்துல. ஒண்ணுக்குள்ள கால விட்டுறாங்க. என்ன செய்ய முடியும்? வணக்கம் அண்ணே, வணக்கம் வணக்கம். இந்த கையை கொண்டா எடுப்பார் கைப்பிள்ளை தடுப்பார் யார்? இவனுடைய மன அலைகள் மாறக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அதனால இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வாங்க. இவனுக்கு தெளிவான வாழ்வும் உடல் நலமும் அறிவின் தெளிவும் கிடைக்கும். கூப்பிடு கருப்புசாமிய. பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? உடனே புறப்பட சொல்லு. இந்த மாசமே அப்ளை, எல்லாம் ரெடி ஆகும். இந்தாப்பா ஜெயிச்சாச்சு, நல்லா இருங்க. கருப்புசாமிக்கு பண என்னண்ணே, யாருக்குண்ணே குழந்தை வேணும்? மகளுக்கு. கால் வந்துட்டுவாங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. போட்டானே ஒரு போடு. அண்ணா வணக்கம். யாருக்காவது பணம் கொடுத்தீங்களா இடைப்பட்ட காலத்துல? எவ்வளவு கொடுத்தீங்கண்ணே? வந்தாச்சாண்ணே? திருப்பி வந்துருச்சா? அவனை கால் விழுந்து கும்பிட வேண்டியதானே? கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கொடுக்க மாட்டேக்கான். கால் வந்துட்டுவாங்க. கெட்டிக்காரன் நம்ம அண்ணன். நமக்கு தந்திருக்கலாம் அந்த பணத்தை, அந்த முட்டா பேர் கொடுத்துருக்கான். பாத்தியாடா? மூணு மாதம் கழித்து உனக்கு நேரம் வந்து நிற்பான். எதிர்பார்க்காம இவன் முஞ்சில் வந்து முடிச்சிட்டமே அப்படின்னு அவனே தெரியுவான். அன்னைக்கு பிடிச்சிருவேன், பணத்தை வாங்கி தந்துடுவேன். 2 முறையா வாங்கி தருவேன். சரிதானா? ஆனா அவன் வச்சிருந்த பொண்டாட்டி மட்டும் இங்க இருக்காடா. சரியா? கால் வந்துட்டு வா. பாத்தியா? உண்மையை சொல்லிட்டேன், யாரும் கண்டுக்கிடாதுங்க. உன் பிள்ளைக்கு இப்ப குழந்தை வர வேணுமா? கால உதறது உன் பிள்ளை. ஏண்டா காலில் என்ன பிரச்சனை? அப்படியா? இன்னொரு கால் வந்துட்டு வா. என்னம்மா அண்ணா சும்மா இருக்கீங்களா? நான் அடுத்த வாரத்தை கட்டணும், நீங்க பதில் பேச மாட்டியா? இந்தாப்பா ஆம்பளை பையன் பிறப்பான். தில்லை சிற்றம்பலம் பதியிலே இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானுக்கு பேர் என்னப்பா சொல்லு. தெரியலையா? உனக்கு எந்த ஊருடா? உன் பேர் என்ன பேருடா? ராவி. ஏன் உனக்கு இந்து மதத்தில் உள்ள சாமியே தெரியாதா? தில்லை சிற்றம்பலத்திற்கு எம்பெருமான் பார்த்தேன். நடடா ராஜா நடடா, நடராஜான்னு பேர் வை. வெற்றிகரமா நடந்து வருவான். அவன் உடல்நிலையை காப்பாற்றித்தார வெற்றி ஆயிரும். 3 முறை என்னைய பார்க்கலாம். நாளை காலையில என்னைய பார்த்துப்போம். ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. டேய் தம்பி, உன் பேர் என்ன பேரு? சிக்கன் நல்லா சாப்பிடுவியா? நீ பொரிச்சு சாப்பிடுவியா, கறி வச்சு சாப்பிடுவியா? பச்சையோடு சாப்பிடுவியா? போ ஓஜா. சிக்கன் கடை வச்சிருக்க யாரு? சிக்கன் கடை. கச்சிக்க கச்சிக்க கச்சிக்க. 2 கிலோ தின்ன மாதிரி வேகமா வாங்க பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். படப்படப்புல காலில் விடுதா? இப்பே உள்ள உன் மனசு சாமிகிட்ட போகல. ஏத்துக்கிட மாட்டேன்.
வெந்நீர் தாங்க பக்கத்துல வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடையை மாத்த வேண்டாம், கடையை மாத்த வேண்டாம். அதே கடையில மக்களை வந்து குவிய வைக்கிற உன் வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். உங்கள்ட்ட நேரம் சொன்னாங்களா? பொறுமையா இருங்க, 30 நாள் பொறுமையா இருங்க, மனசை மாத்தி தரேன். தெளிவா இருங்க. அப்படியே இருந்தா அடுத்த இடத்துல கோடி பணம் சம்பாத்தி உன ரெடி பண்ணி தரேன். அப்படி வேற என்னடா வேணும்? எந்த ஊர் உனக்கு? முனீஸ்வரன் வராரு. இந்த அப்படி கும்பிட்டுக்கா, என்னைய முதல்ல தெய்வமா வச்சுக்கா, நல்லா இரு, ஐஸ்வர்யமா இரு, லட்ச லட்சமா பணத்தை சம்பாத்தி பண்ணு, மகிழ்ச்சியா இரு, ஓடு 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 ஓடு. புதுமையா தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு பொம்பளை எனக்கு வேணும். நான் ஆரம்பிக்க போறேன். யாராவது வேலைக்கு வரீங்களா? நான் ஆரம்பிக்க போறேன். யாராவது வரீங்களா? பொம்பளை வேணுமா உனக்கு? ஏற பிசினஸ் ஆரம்பிக்க பொம்பளை வேணுமாடா? எலி, எங்க உள்ள எலி, இப்ப அவன் கேட்காம பாரு, எலி கால் விட்டுவான். அவ என்கிட்ட வீம்பு போட்டு போயிருக்கா. நான் இன்னொருத்தன் கூட சேர்ந்துகிட்டு இருக்கேன், நீ அங்கிருந்து என்னைய பிரிச்சு கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு உன்கிட்ட சவால் இருக்கா. அப்படித்தானடா? கால் வந்துட்டு வா. பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான், அவட்ட ஒன்றும் ஆரம்பிக்கல. அமைதி அமைதி, ஊர்வலம் அமைதியா இருக்கணும். கண்ண மூடி நிமிந்து உட்காரு. இந்த பிசினஸ் உனக்கு நான் வெற்றியா நடத்தி தரேன். 2 பேர்கள் உன்னிடம் வேலை பார்ப்பார்கள். அது மூலமா உனக்கு நிறைந்த செல்வமும் வருமானமும் பெருகும். இந்தா ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். நீ கருப்பசாமிக்கு பிறகு என்ன பார்த்து போடா. டேய், ஒரு வார்த்தை தான் பேச வேண்டி இருக்கும், பார்த்து போ. கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லை என்று அடிக்கடி எனக்கு பிரச்சனை வருகிறது, ஏன் என்று ஒருத்தி கேட்கிறாள். யார் அது? யாருக்குமா உடல்நிலை சரியில்லை? பொய். உனக்கு என்னமா செய்து? மறைக்காத. டேய் மறைக்காத. என்ன காசு செய்து? என்ன செய்து? அண்ணாச்சிக்கு என்ன செய்து? கால் வந்துட்டுவாங்க. கல்யாணம் முடித்து என் பிள்ளைகளை பிரிவுக்குரிய சூழ்நிலையாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது கேட்டு வந்தது யாரு? எந்த கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்க மாதிரி தெரியுத. பக்கத்துல வாங்க, கண்ண முடுங்க. உன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்பட்டது இயற்கையான பாதிப்புப்பா. யாரும் மந்திர தந்திரம் பண்ணல, தேவையில்லாத செலவுகள் அவசியம் இல்லை. உன்னுடைய நரம்பு சவ்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் சீராகத்துக்கு 1.25 மாதத்துல நீ சரியாயிருவ. ஜெயிச்சு தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. எல்லாரும் விட்டு போய் நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்தை வகுத்து தரேன், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு கல்யாணம் முடித்த பிள்ளைகள் பிரிந்து இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. யார் அது? அடுத்து உன் பிள்ளை எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைகளுக்கு? மோய் கல்யாணம் முடிச்சாச்சா? கெட்டிக்காரங்க தானே. அப்போ இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உட்காருக்கா. எந்த ஊர்? மெட்ராஸ்ல ஒரு ஊர் பெரிய அவ்வளோ வர சொல்லுங்க. நல்லா இருக்கியா? ஒரு ஊர்ல முருகப்பெருமான் இருக்காரா? உட்காரு. திருப்பரங்குன்றம் தனில் வாழும்
நல்ல இருக்கிய பாட்டெல்லாம் அருமையா வச்சிருக்கேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாந்திரீகம் விளையாடி குடும்பத்துல பிரிவும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு பிள்ளைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனவேதனைகளும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டது. இந்த நிலைமைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைகளை ஒற்றுமை குறையாம வாழ வைத்தால் போதும் இல்லையா? இப்போ ஒரு பிள்ளை கடன் பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு பிழைப்பு இடம் தேடி வேற இடம் போகலாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதைகளையும் மாற்றி வெற்றியா வாழ வச்சா போதும்லா. 5 முறை என்னைய பார், ஜெயிச்சிருவோம். கால் வந்துட்டு வா. நகை போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு பாரு. ஓம் என்ன ஓம் ஓம் ஓம். பக்கத்துல ஏதோ அம்மன் கோயில் இருக்க? என்ன கோயில்? எல்லா வெற்றியா நடக்கும். பிள்ளைகளை சரியாக்கி தரேன். 5 முறை என்னை வந்து பார். உனக்கு என்ன வேணும்? இந்தா பணத்தை தந்துடுறேன். அந்த செய்வனையை நீக்கி தரேன். என்ன அடுத்த வாரம் வந்து என்னைய பார். போயிட்டான். பும் 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 பும். கர்மசாமிக்கு ஐயா, என் உடல்நிலையும் நல்லாகணும், எனக்கு ஒரு நல்ல ஜாப்பும் கிடைக்கணும் அப்படின்னு தாயும் மகனும் கேட்க வந்திருக்காங்க. டேய் குண்டா, நல்லா இருக்கியா? கால் விட மாட்டீங்களோ? அப்போ அட்டாட்டான அப்படியா? உங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? ஏக்கா அங்கேயா விட போற? உட்காருங்க 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 உட்காருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு நல்ல டைம் வந்தாச்சு. நீ நினைக்கிற ஜாப் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஐடி பார்ல வேலை பார்த்துருக்கியா? இப்போ வந்து உனக்கு வேற டிபார்ட்மெண்ட் வேணுமா? இருக்க பணம் போதும்னு சொன்னா இங்கே இருக்கட்டும். கோடி கோடியா பணம் வேணும்னா வெளிநாட்டுக்கு போட்டோம். என்ன செய்யலாம்? கால் வந்துட்டார. அத்தா சொல்ல கேட்காத, அப்பா சொல்ல கேட்கல. பர பிள்ளைகள் நல்லா இருக்காண்டமா. பாசத்தை மட்டும் வச்சு என்ன செய்ய போற? சென்னையில பாசத்துக்கு 10 கிலோ அரிசி கொடுப்பானா? யாரும் கொடுக்காங்களே. நான் பாசம் வச்சிருக்கேன், ஒரு 10 கிலோ அரிசி தாங்க கேட்டா தருவானா? என்னடா ஒழிஞ்சிட மாட்டுக்க. இந்த உன் உடல்நிலையும் உத்தமமாகும், உயர்ந்த ஜாப்பும் கிடைக்கும். இன்னொரு 1 மாதத்துக்குள்ள ஆன்லைன்ல உனக்கு ரெக்கார்ட்ஸ் வந்துடும். போயிட்டு வா. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா அப்படித்தான் நடக்கும். உங்க அம்மா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சால உண்மைதானே? ஏ கிளவி பத்தியா எப்படி கண்டுபிடிச்ச ஒண்ணு. இன்னொரு தடவை கால் விட்டு நீ சும்மா இருக்க. நானும் அப்படித்தான் முடிச்சேன். என்னென்ன பாலாஜி சும்மா கிடையாது. இந்தா மன அமைதி கிடைக்கும், தெளிவும் நிம்மதியும் கிடைக்கும். இந்தா காசு பணத்தோட கண்ணியமாயிரும் மகளே. இப்போதைக்கு காது கேட்க மாட்டேங்குக்கா, எனக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு காது அடைச்சிடுது. போயிட்டா சில பேர. கர்மசாமிக்கு 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 கர்மசாமி. என் வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அதை அப்படி நான் கரை சேர்க்கணும். என் புருஷன் சும்மா யானோ தானு இருக்காரு. எங்க ஆத்தாளுக்கும் உடல்நிலை சரியில்லை, எங்க சொத்தும் பிரச்சனையா இருக்குன்னு ஒரு பொம்பளையும் தாயும் வந்திருக்காளுவ. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன். அடுத்து உங்களை கூப்பிட்டுருவேன். என்ன உங்களை மட்டுமே கூப்பிட்டாச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அதுக்குன்னு நாளைக்கு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டுருவோம். சிரிக்கிய பாரு. பதறாம இரு, இப்போ உடனே நடக்க வச்சிருவோம். வா. உங்க அம்மாவை தொடாம நில்லு. எவனா இப்பாவா யாம் இல்லை. என்னையவே சிந்தனை பண்ண பார்ப்போம். கண்களை மூடிக்கொள்.
என்னை உன் இதயத்தில் இருப்பதாக நினைத்துக்கொள். சரி, நீ அங்கிட்டு போ, அப்படியே போயிட்டு வரலாம். யாரையும் நினைக்க வேண்டாம், நீ தைரியமா நீயே போயிட்டு வந்துடலாம். யாரையும் பிடிக்க கூடாது, தைரியமா போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு, 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 கர்மசாமிக்கு கூப்பிடுப்பா. இன்னும் ஒரு தரம் அரிசி போட, அரிசி பை வர அப்படியே திரும்பி வாங்க, என்னைய பாத்துக்காங்க. என்னைய மட்டும் பாருங்க. வாங்க. வரலாம், ஒண்ணும் செய்யாது. இன்னொரு 1 மாதம் அடுத்த பௌர்ணமிக்கு இதை விட தெளிவா நடந்துடலாம். கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். அதான் தொடக்கூடாது, கரண்ட் இருக்கு. யாரையும் பிடிக்க கூடாது, என்னைய மட்டும் மனசுல பிடி. நீ வா. என்னை இழுத்து போட்டா பயமா இருக்கு. பரவாயில்ல, அப்ப தெம்பு இருந்தா இழுத்து போட்டுருவியோ போயிடல. ஆமா, உன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி தரேன். உன் சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கத்தை தீர்த்து எதிரிகளை மடக்கி வெற்றி ஆகித்தாரேன். இந்தா ஜெயிச்சுக்கா. அந்த கம்பை கூட கொஞ்சம் பெறத்தோட. இத்தனை வயசுதான் இன்னும் காசு காசுன்னு அலைதிய போய் போல. இந்த நல்லா இரு, கிடைக்கும். நல்லா இருக்கு. கூட்டு போடா தம்பி, கால் வந்துட்டோமா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. என்னம்மா என்ன சொன்னா, அந்த பிள்ளைய மாத்தி தந்தா போதுமா? இந்தா நாளை காலையில என்னைய பார்த்துட்டு போ. நாளை காலையில என்னைய பார்த்துட்டு போ. எஸ், கர்மசாமிக்கு காலண்டோப்பா அலுமினிய ஃபேக்டரி, சென்னை அலுமினிய ஃபேக்டரி. கோயில் உள்ளவங்க யார் இருக்கா? ஏய் பாபா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மாயாண்டி மாசோட மாயாண்டி இருக்கிறா எங்க? ஆடு கோழி வெட்டி வச்ச பூஜை உண்டு. வில்லுக்காரங்க நல்லா பாடுறாங்களே. ஆட்டா அறுப்பானா, நீ குத்துவானா, கோழி அறுப்பானா, உண்டுலாம் எல்லாம். நீ போறது இல்லை, கால் விட்டுருவான். ஏய் எங்க போறீங்க? இந்த மாலை எடு. என்ன விஷயம்? யார் அது? பிரஷர்ல. இப்போ அந்த ஃபேக்டரி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. எல்லாம் வெற்றியாக்கி தரேன். கோடி ரூபாய்களை மிச்சப்படுத்தி தரேன்ப்பா. இந்தா ஜெயித்து வா, வெற்றி. இந்தா இப்பவுமே பணம் தரேன், ஆனந்தமா நடந்து ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு திண்டிவனம். யார் அது? உங்களுக்கு சொந்தமா? உங்க அக்காவா? கர்மசாமிக்கு அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வெற்றி வாகை சூடக்கூடிய நன்னாளில் நீ என்னை வந்து பார்த்திருக்க. கழிந்த முறை பூரண கும்பத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு, இந்த முறை செந்தமிழ்நாடை போற்றக்கூடிய ஒரு பெரிய பதவியை நீ அனுபவிக்க போற. அதனால அடுத்து உனக்கு ஒரு என்ன கருமசாமி உண்டுன்னு சொல்லவா, உன் கட்டவுட்டெல்லாம் வச்சு மாலை மரியாதையோட உனக்கு ஓட்டுகள் விழ போகுதுடா. கால் வந்துட்டு வா, கண்ணால பார்த்துட்டேன்.
இந்தா இந்த பொறுப்பையும் வாங்கி தரேன், எம்எல்ஏ சீட்டும் வாங்கி தரேன், எல்லா வெற்றியும் கிடைக்கும். இந்தா மகளே, செல்வ சிறப்போடு ஆனந்தமாக இருப்பாய். உடனே போச்சுருங்க, ஏதாவது ஒன்று நீங்களே எடுத்துக்கோங்க. டிங், சந்தோஷமா இருடா, எல்லாம் நல்லா நடக்கும். ஐஸ்வர்யம். கர்மசாமிக்கு கரூர் சாமிட்ட குடும்பம்ல. இப்ப எக்ஸாமுக்கு டேட் வேணுமா உனக்கு? டிசம்பர் 15க்குள்ள அந்த டேட்டு கிடைக்கும். இந்தா எழுதி வெற்றியாகி வெளிநாட்டுக்கு செல்ல வைப்போம் பிள்ளையை. 15க்கு முன்னால நடந்துரும். சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வா. பாப்பா கால் வந்துட்டு வானே. அண்ணன் நல்லா இருக்கீங்களா? ஜெயிச்சு வா. இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா? காது கேட்காமா? ஏமா 3 முறை பார்க்கவா? ஜெயிச்சுட போ. என்னப்பா வேணும்? என்ன செய்யணும்? பண விஷயத்தை நான் சரியாக்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்தா எல்லாமே சீராக நடக்கும். வேற என்ன வேணும்? ஒரே கேள்வி. உன்னைய மட்டும் கேட்க சொல்லிருக்க, நீ நிப்பாட்டினா நானும் நிப்பாட்டுவேன். தீர்ந்தாச்சு, நல்லா இருக்கலாம். வெற்றி உண்டு, வெற்றி அடைஞ்சாச்சு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கோம்பை 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 கோம்பை. தேனி கோம்பை வரலாம். என் பையனை காணல, தேடி பிடிச்சு கொண்டு வாங்க. வரலாம். உன் பையன் தேவையில்லாம ஒரு தகராறு பண்ணியிருக்கானே, அதனால அவனுக்கு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கு. இன்னும் 3 மாதம் கழித்து அந்த நேரத்தை காப்பாத்தி உன் பிள்ளைய உன் கையில கொண்டு ஒப்படைக்கிறேன். அப்படி ரொம்ப கேள்வி கேட்க கூடாது, இதான் விஷயம். போயிட்டு வரலாம். அடுத்து என் பையன் குடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை திருத்தி தாப்பா. வரலாம். உன் பையன் குடிக்கானா? கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்கீங்களா? இன்னொரு தர கால் வந்துட்டு. இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. மெல்ல மெல்ல உன் பையனுடைய மனநிலைகளை மாற்றி குடியிருந்து காப்பாய்த்தாரேன். உன் உடம்பெல்லாம் ஒரு நோய் ஒட்டி இருக்க, அதையும் தீர்த்து வெற்றி ஆகிட்டாரேன். இன்னும் அடுத்து வருவா, அங்க தள்ளி இருந்துக்கா, ஈஸியா ஓ. அடுத்து தன்னுடைய மகனை திருத்தித்தானு கேட்டு வந்தவங்க நீங்க இல்லாண்டாச்சு. கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. உங்க மகனுக்கு என்ன பிரச்சனை? ஐயா உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை? மருமகன். நான் சொல்றது நீங்க கரெக்டா கவனிக்காம உள்ள நுழைஞ்சிட்டீங்களா? கற்பகவல்லின் பொற்பதங்கள் அதை எடுத்துட வேண்டியதானே. அது எதுக்கு? அதுக்கு என்ன? கடவுள் கொடுத்த தலையை ஏன் மூடி மறைக்கிய? உலகத்துக்கே வெளிச்சமா காட்டுங்க, நல்லது தானே. அது ஏமனு உனக்கு தெரியுமா? நம்முடைய ஆத்ம சக்தி தலை இருக்கக்கூடிய சகசிராரத்தின் வாயிலாக வெளியேறி பிரபஞ்ச சக்தியை தொட்டு நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றும் என்பதற்காக தான் தலையை திறந்து வைத்து வாழ வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் கூறினார்கள். மாறுபட்ட நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக மனித சக்தியே போதும் என்று உணர்ந்து தலையை மூடிக்கொண்டவர்களும் உண்டு.
தலையை மூடிக்கொண்ட சன்னியாசிகளும் மொட்டையடித்துக் கொண்ட துறவிகளும் நம் நாட்டில் அதிகம் கால் ஒன்றாங்க. வீரர் அடி ஈன்றெடுத்த வாசமிகு செல்வங்களாம் பார்வோற்றும் உசன் குசைனார் பண்பு நீரை தியாகிகளாம், பண்பு நீரை தியாகிகளாம். உன் பிள்ளைய மனநிலைகளை மாற்றி தெளிவா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதுக்கு காரணம் என்னங்கிற உண்மையை சொல்லணுமா? சொல்லணுமா? செய்வினைகள் போன்றதை வைத்து அவனுடைய உணவுக்குள்ள மருந்து கொடுத்து அவனுடைய மன அலைகளை மாற்றப்பட்டிருக்கு. அதனால உங்களை கண்டா எதிரியாக நினைப்பான், வீட்டுக்குள்ள சண்டையிடுவான், ரொம்ப முண்டினால் போலீஸுக்கே போக தயாராக இருப்பான். அவனுடைய மனதை மாற்றி உன் கையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், திருத்தி தாரேன், வாழ வச்சு தார மகளே. நல்லா இருக்கு. வேற என்னடா வேணும்? அடுத்த வாரம் என்னைய வந்து பாரு, உன் படத்தை நான் வாங்கி தரேன். நல்லா இருக்கும், காப்பாத்தி தரேன். என் உடம்பு வலியை தீர்க்கணும், எனக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு கோம்பையிலிருந்து கேட்டு வந்த பெண்ணடியாள். அடுத்து தேனி எல்லையிலிருந்து செய்வன கோளாறால பாதிக்கப்பட்டு என் குடும்பமே அலப்பாஞ்சி நிக்கணும் ஒருத்தன் நொண்டி நொண்டி வர்றான். கால் இன்னொரு தடவை விழுந்துட்டுமா மிதிக்க முடியலையோ? மாமியாளுக்கு ஒரு சேதி மதிச்சு நடந்த மறுவாதி. என்ன வேணும்? விவசாயம் பண்ணணும். கிணத்துக்குள்ள சில சமயத்துல தண்ணி கிடக்கு, சில சமயத்துல கிடக்க மாட்டுக்கு. அதுக்கு எதிரியா இருக்கிறவன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி உனக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியெல்லாம் அடிச்சு தந்துட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் வச்சிருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் தகடுகள் இருக்கு. அந்த தீய சக்தியை நீக்கி உன் விவசாயத்தை பெருக்கி தாரேன், பெருமையா இருந்துதான். பொறுமையாயிரு, வேலை வாங்கி தாரேன். இப்போதைக்கு முடியாது. தை பிறந்தா வழி பிறக்கும், தங்கமே தங்கும். பெற்றோ தங்கம், கால் வந்துட்டு வாடா தம்பி. அடுத்து ராம்நாட்டை கூப்பிட்டாச்சு. என்னப்பா வேணும்? உன் பிள்ளைகளை சேர்த்து தாரேன், உடம்புல விட்டுருக்க நோயை தீர்த்து தாரேன், செய்வன கோளாறா இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்த வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம். வெற்றியாக்கி தரப்போ. வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயத்தை மனதில் கொண்டு வந்தது யார்? வரலாம். யாருக்குமா? நீ உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கல்யாணம் முடிச்சியா? நீ வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? பக்கத்துல வந்து நெல்லு. யாரெல்லாம் வந்தீங்க? அம்மாவா? அது உன் பேர் என்ன? அருமையான பேராச்சே, ராகவி. இல்லையே, உங்க பக்கத்துல சாமி இன்னும் நல்லா ஓடல. இன்னும் ஒரு முறை காலில் விட்டு வாங்க. சோளக்காட்டு மூலையிலே சோடி ஒண்ணு சேர்த்து இருக்கு. ஊர் எல்லையில சோளம் இதெல்லாம் விளையக்கூடிய இடம் இருக்கா? மக்காச்சோளம். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். நீ நினைக்கிற மருமக்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாதவர்கள் தலையிட்டு மாந்திரிகத்தால் சில குறைகள் நடந்து அவங்க வாழ்க்கையை இப்ப பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. அவங்களை சீராக்கி ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சு தாரேன், மாத்தி தாரேன். பக்கத்துல வா, கண்ண முடுக்கா. தெய்வம் வந்து உன் வீட்டுக்குள்ள குரல் கொடுக்கும், அந்த அறிகுறியை காண்பாய், வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? செல்வாக்கா தாரேன்,
வருமானம் வகுத்து தரேன். பத்தியாகி கால் வந்துட்டு வாமா. சேத்தாச்சி முதல்லே சொல்லிட்டேனே. இன்னும் 3 முறை என்னைய பாருங்க. சந்தோஷமா வந்துருவீங்க. ஆனந்தம் அடையுங்கள். ஆனந்தம் அடையுங்கள். ஏய் தம்பி, எப்போ வந்த? அது யாரெல்லாம்? உன் மகன் புருஷன் வரலையா? ஏன் வரல?